செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் எனது இளைய பாரதம் மேரா யுவ பாரத் கேந்திரா நிகழ்ச்சி குறித்து நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள், உடல் உறுப்பு தானம் குறித்து தருமபுரி மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன. முதலில் நாமக்கல்லில் மத்திய அரசின் இளைஞர் விவகாரம் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் எனது இளைய பாரதம் மாவட்டங்களுக்கு இடையேயான இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி குறித்த எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. நாடு முழுவதும் மத்திய அரசின் இளைஞர் விவகாரம் விளையாட்டு அமைச்சகம் எனது இளைய பாரதம் மாவட்ட அலுவலகங்கள் சார்பில் மாநில மற்றும் மாவட்ட அளவிலான இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. எனது இளைய பாரதம் நாமக்கல் மாவட்ட அலுவலகம் சார்பில் மாவட்டங்களுக்கு இடையேயான இளையோர் பரிமாற்ற நிகழ்ச்சி பிப்ரவரி 23 முதல் 27ஆம் தேதி வரை 5 நாட்கள் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை, இளையோர் மன்றங்கள் ஆகியவற்றில் உறுப்பினராக உள்ள இளைஞர்கள் மாவட்டங்களுக்கிடையே பல்வேறு பரிமாற்றங்களை செய்து கொண்டு புதிய எண்ணங்கள், தகவல்கள் ஆகியவற்றை அறிந்து கொண்டதாகவும், நாமக்கல் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு இடையிலான தொழில்கள், வாழ்வியல், கலை, கலாச்சாரம், புராதன சிறப்புமிக்க இடங்கள் ஆகியவற்றை அறிந்து கொண்டதாகவும் நாமக்கல் மாவட்ட எனது இளைய பாரதம் அலுவலக மாவட்ட இளையோர் அலுவலர் எஸ். கீர்த்தனா தெரிவிக்கிறார். ஸோ இந்த 5 நாளில் செஷன்ஸ் நடந்தது. அதாவது இப்போ இளைஞர்களுக்கு தேவையான ட்ரக் அப்யூஸ் அவேர்னஸ் செஷனு, சட்டங்கள் பற்றியும், கான்ஸ்டியூஷன் பற்றி, இந்த மாதிரி பல்வேறு செஷன்ஸ் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளையோர்கள் வந்துட்டு 6 நாமக்கல் மலைக்கோட்டை, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில், அப்புறம் கொல்லிமலை, அப்புறம் திருச்செங்கோட்டில் இருக்க இளைஞர் மன்றம், இந்த மாதிரி பல்வேறு ஃபீல்டு நிகழ்ச்சிகளுக்கும் போனாங்க. வெறும் ஸ்டடீஸு இல்லை வேற மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் நிறைய பங்கு பெறலாம். இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் பங்கு பெற்றா அவங்க வளர்றது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற அவங்களோட ஏஜ் குரூப்ல இருக்கிற மக்களையும் வந்துட்டு சேர்த்து வளர வைக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான நோக்கம்தான். தலைமைத்துவ பண்புகள் பற்றி, லீடர்ஷிப் ட்ரைனிங், அந்த மாதிரி பல துறைகளின் கீழே அரசு அதிகாரிகள் வந்து எங்கள் செஷன் எடுத்தாங்க. அரசு திட்டங்கள் என்ன இருக்கு, அன்புகரம் திட்டம் பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்வச் பாரத் அபியான்ல இருந்து 12,000 ரூபாய் ஒவ்வொரு வீடுகளுக்கும் தரக்கூடிய திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். திருச்செங்கோடு பக்கத்துல ஒரு இளைஞர் நற்பணி மன்றத்தை விசிட் பண்றதுக்காக எங்களை கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஒரு இடத்துல வந்து ரொம்ப அடர்ந்த பகுதியை சுத்தம் செஞ்சு அந்த இடத்துல மாணவர்கள் படிக்கும் ஒரு கட்டிடத்தை கட்டி, மாலை நேரங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்டடீஸ் ஓரியன்டா படிக்கிறதா இருக்கட்டும், சிலம்பம், இந்த மாதிரி கலைகளை கற்றுக்கொள்கிறதா இருக்கட்டும், பட்டதாரி இளைஞர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி, போலீஸ் எக்ஸாம், யூனிஃபார்ம் சர்வீஸ், இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து அந்த இளைஞர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதன் மூலயமா சென்ற ஆண்டுல மட்டும் 42 பேர் அரசு அதிகாரிகளா உருவாயிருக்காங்கன்ற தகவலை கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. நிறைவு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற போதை தடுப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு குழு நாமக்கல் மாவட்ட பொறுப்பு அலுவலர் CR ராஜேஷ் கண்ணன், நாமக்கல் அரசினர் சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் B. பிரியா ஆகியோர் பயிற்சி நிறைவு செய்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி நூல்களை வழங்கினர். நாமக்கல் அரசினர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்பில் பெரம்பலூர் மாவட்ட இளையோர் மன்றங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி நூல்களும் வழங்கப்பட்டன. நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன். உடல் உறுப்பு தானத்தில் தொடர்ந்து தமிழகத்திலேயே முதலிடம் வகிக்கும் அரசு தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குறித்து தருமபுரி மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. வாழும்போது பிறருக்கு உதவிகளை செய்யும் உன்னத ஆற்றல் கொண்ட நமது மனித இனம் மறைந்த பின்பும் உடல் உறுப்பு தானத்தில் பிறரை வாழ வைக்கும் மாண்பிலும் சிறந்து விளங்குகிறோம். உடல் உறுப்பு தானம் பெறுவதில் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக அரசு தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதலிடம் வகிக்கிறது. இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு உடல் உறுப்பு தானம் செய்பவர்களின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என்று அரசு அறிவித்தது. இதனை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் உள்ளிட்டவைகளில் விபத்தில் மூளை செயலிழந்து உயிரிழக்கும் தருவாயில் உள்ளவர்களின் உடல் உறுப்புகளை தானம் வழங்குவதற்கு உறவினர்கள் முன்வருகின்றனர். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மூளை சாவு அடைந்தவர்கள், சிகிச்சை அளித்தாலும் உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் உடல் உறுப்புகளை தானமாக வழங்குவதற்கு உறவினர்கள் ஒப்புதல் தெரிவித்து வருகின்றனர். இதயம், கண்கள், சிறுநீரகம், கல்லீரல் உள்ளிட்ட உடல் உறுப்புகளை தானமாக பெற்று பல்வேறு மருத்துவமனைகளில் உயிருக்கு போராடும் நோயாளிகளுக்கு பொருத்தப்பட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்படுகிறது.
உடல் உறுப்புகளை தானமாக வழங்குபவர்களின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் என அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று உயிரிழந்தவரின் உடலுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி உறவினர்களிடம் ஒப்படைக்கின்றனர். இதில் 2022ஆம் ஆண்டு ஒருவர் மட்டுமே உடல் உறுப்பு தானம் செய்திருந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு 7 பேரும், 2024ஆம் ஆண்டு 13 பேரும், 2025ஆம் ஆண்டு 11 பேரும், தற்போது வரை இந்த ஆண்டு 7 பேரும் என மொத்தம் 39 பேர் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் உறுப்புகளை தானமாக கொடுத்துள்ளனர். இது குறித்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் மனோகர் தெரிவிக்கும் போது, நம்ம தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 2022லேருந்து இது நாள் வரைக்கும் 2026 வரைக்கும் இந்த ஆர்கன் ரெட்ரீவல், நான் டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கன் ரெட்ரீவல் ஹாஸ்பிட்டல்ஸில் தொடர்ந்து 3 தடவை வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டிலே வந்து முதல் இடம் பிடிச்சிட்ருக்கோம். இதுக்கு வந்து முக்கியமான காரணங்கிறது நம்மளோட தருமபுரி மக்களும் தருமபுரியை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு புரிதலும் மக்களுடைய நேச்சுரலாக உள்ள ஒரு கொடைவெள்ளலும் தான். இந்த கொடைவெள்ளலுக்கே உரித்தான நம்ம தகடூர் மன்னன் அதியமான் அவருக்கு கிடைத்த நெல்லிக்கனியை எப்படி நம்ம அவையாருக்கு கொடுத்து அது தமிழ் வந்து வளரணும், தமிழ் வந்து சிறக்கணும்னு சொல்லி கொடுத்தாரோ, அது மாதிரி நம்ம தருமபுரி மக்களும் தருமபுரியை சார்ந்த பக்கத்தில் இருக்கிற மக்களும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை கூட நம்ம அவங்க சொந்தக்காரங்க கஷ்டத்திலிருந்து மூளை சாவு அடைந்த பிறகு கூட அவங்க ஒரு தைரியமான முடிவையும் ஒரு தொலைநோக்கு உள்ள பார்வையும், அது மட்டும் இல்லாமல் ஒரு தியாக உள்ளத்தோட அவங்களோட சொந்தக்காரங்களோட உடல் உறுப்புகளை வந்து தானம் செய்கிறாங்க. இது வந்து பெரிய பெரிய மகத்தான செயல். இந்த 39 பேர் உடல் உறுப்புகளை தானமாக கொடுத்ததன் மூலம் 168 பேர் மாற்று உறுப்புகளை பொருத்தி பயனடைந்துள்ளனர். இந்த நிலையில் தமிழக அரசு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பாராட்டி கேடயங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறது. தமிழகத்திலேயே உடல் உறுப்பு தானம் செய்வதில் சிறந்த மருத்துவமனையாக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. மேலும் இறந்தும் பலரது உயிரை காப்பாற்றும் இந்த தன்னலமற்ற உடல் உறுப்பு தானம் செய்யும் குடும்பத்தாரை அனைவரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் சுயசார்பு இந்தியா திட்டமானது நாட்டில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதாகவும் உற்பத்தி, ஆராய்ச்சி ஆகியவற்றிற்கு உத்வேகம் அளிப்பதாகவும் கூறியுள்ளார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தேசிய தடுப்பூசி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் கீழ் 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கையில் ஆராய்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.